உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குரு பயிற்சிக்கு அப்புறமா எந்தெந்த ராசிகள் எப்படி இருக்க போது, இந்தந்த ராசிகள்ல கவனமா இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? எந்த பார்வையா இருந்தாலும் அவர் கெடுதல் பண்ண மாட்டார். ஸோ அந்த விதத்தில் 12 ராசிக்காரங்க நல்லா தான் இருப்பாங்க. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய படம்லாம் ரிலீஸ் ஆகி மறுபடியும் ரீ-ரிலீஸ் வரைக்கும் போயிட்டு விஜய் படம் ஏதோ 100 கோடி ரூபா. பொதுவா உலக அளவுல அக்னி நட்சத்திரம், ஆனா அரசியல்வாதிக்கு ஜூன் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம். யாருக்கெல்லாம் சூடு ஏறப்போகுதா, யாருக்கெல்லாம் குளிர்ச்சி அடைகிறாங்களோ தெரியாது. பட் எதா இருந்தாலும் அரசியல் ஒரு பெரிய மாறுதல் உண்டு. இந்த ஒரு கடவுளை வழிபாடு பண்றது மூலியமா குருவை நம்மளுடைய பார்வை அதிகப்படுத்தும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? குறிப்பா ஆலங்குடி குரு பகவானை போய் கும்பிட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுல இருந்து அது வியாழக்கிழமையில போய் இந்தந்த ராசியினர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துரும். மேஷராசிக்காரர்களுக்கு 2ல குரு, தனஸ்தானம், வாக்கு, இந்த மாதிரி 2ல குரு வரும்போது அவங்களுக்கு இந்த திருமண தடையில தான் நீங்கிரும். துபாயில தண்ணியே பார்க்காத ஊர்ல கண்டினியூ மழைங்கிறாங்க. இது அவங்க செயற்கையா பண்ணதுங்கிறாங்க. சில பேர் இல்லை இயற்கையா வருதுங்க. அது எப்படி பண்ணாலும் தப்பு தானே. அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை அதனுடைய வளர்ச்சி அதிரி புதிரியா இருக்கும். இப்போ ஒரு ராசிக்கு 5% கொடுறாங்க, இன்னொரு ராசிக்கு 10%, 15, அது அப் டு 100 வரைக்கும் இருக்கு. ஆனால் குருவா யாருக்கும் மைனஸ் பண்ண மாட்டார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் அனுமோகன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம 2024 பற்றி கேட்டிருந்தோம். குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆதன் ஆன்மீக நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க, அதுலேயே நிறைய பேர் பயந்துட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லதே சொல்ல மாட்டீங்களான்னு. நல்லது சொல்கிறது எல்லாரும் சொல்லிடலாம். ஒன்று நடக்க போகிறது அது தப்பாக இருக்கிறது முன்கூட்டியே சொல்லி கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறது ஒன்று. அந்த அடிப்படையில் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். ஒழிய எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நம்ம பூமியும் நல்லா இருக்கணும். பட் இயற்கையை மீறி எதுவும் கிடையாது, அதுவும் எல்லாரும் ஒத்துக்கணும். அது நிறைய பேர் தெரியறதில்ல, புரியாம திட்டுறாங்க. பரவாயில்ல, திட்டிட்டு அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி தான் சார், எல்லாருமே 2024 நினைச்சு நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட இன்டர்வியூக்கு அப்புறம் என்னது ஒரு பாசிட்டிவே இல்லை, ஏதோ உலக அழிய போகுதுன்றீங்க. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகள் முதல் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. 2024 இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்ப குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு வெற்றிகரமாக. குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் குருவோடைய பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதற்கப்புறமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எந்தெந்த ராசிகள் எப்படி இருக்க போது, இந்தந்த ராசிகள்ல கவனமா இருக்கணும்னு ஏதாவது இருக்கா சார்? அதாவது மொத்தம் 12 ராசியில இப்ப மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்காரு குரு. இது என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சி இந்தந்த ராசிகளுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் 12 ராசிக்குமே நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இதுதான் 12 ராசிக்கும். 12 ராசிக்கு இப்படிதான். நான் ஒன்று நினைப்பேன், வேற ஒன்று நடக்கும். இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். இது 12 ராசிக்குமே உண்டு. இதில் அதிகமாக ப்ளஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே குரு பார்வை வச்சு தான் சொல்லுவாங்க. அது இப்போ மேஷத்துக்கு 2ஆம் வீடு, கன்னிக்கு 5ஆம் வீடு, மகரத்துக்கு 9ஆம் வீடு. 2, 5, 9 இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எல்லா விஷயத்துலையும், மன ரீதியாக, உடல் ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும் இந்த குறிப்பிட்ட இந்த ராசிகளுக்கு. மற்ற ராசிகள் ப்ளஸ் மைனஸ் 2 இருக்கும். ஆனால் குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த பார்வையாக இருந்தாலும் அவர் கெடுதல் பண்ண மாட்டார். எங்கிருந்து எந்த ராசிகளை பார்த்தாலும் கெடுதல் செய்ய மாட்டார். ஸோ அந்த விதத்தில் 12 ராசிக்காரங்க நல்லா தான் இருப்பாங்க. குறைகள் இருக்கு, யாருக்கு தான் குறை இல்லை. இப்போ நான் சொல்ற 3 ராசிக்குமே குறைகளும் இருக்கும். ஆனால் அந்த குறைகள் நிவர்த்தி ஆகும். சில பேர் நிவர்த்தி ஆகாமே இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமா உலகம் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே சினிமாவில். ஆமாம். ஏன்னா வந்து குருபானோட இது வந்து இந்த கலைத்துறைக்கு சினிமாவில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல புது ஹீரோ இல்லை மாற்றங்கள் அப்படிங்கும் பொழுது நியூ கமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ரெண்டாவது இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய படம்லாம் ரிலீஸ் ஆகி மறுபடியும் ரீ ரிலீஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ கூட ஏதோ ஒரு விஜய் படம் ஏதோ 100 கோடி ரூபா பார்த்தீங்களா? அப்போ என்ன ரீஎன்ட்ரி, இந்த ரீஎன்ட்ரி வந்து ஒரு 30 years முன்னாடி வந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், அது கலைத்துறை சார்ந்த அத்தனை பேருமே, நான் சொல்றது இயல் இசை நாடகம் சினிமா வரைக்குமே ரீஎன்ட்ரி. ஸோ அவங்களுக்கெல்லாம் சினிமா துறை வரதுக்கு ப்ளஸ். அரசியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் தான் சொன்னேன், நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது நடக்காது. அவர் ஒன்று உங்களுக்கு ஆப்போசிட் அவர் ஒன்று நினைப்பாரு, அதுவும் நடக்காது. ஸோ எப்படின்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரையுமே வாயை பழக்க வச்சிரும். இது நடக்கும் அரசியல் ரீதியாக. அதில் வந்து இது கோச்சாரப்படி, பட் அவங்க ஜாதகப்படி அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவங்க ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், அரசியல் ஒரு பெரிய மாற்றம் உண்டு, நிச்சயமா உண்டு. ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அடுத்தடுத்த கட்ட எலெக்ஷன்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் வந்து ரிசல்ட்டுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஆமா, குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருதுன்னு குரு நல்லா இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பிளஸ். புரிச்சுதா? நாளைக்கு வந்து அக்னி நட்சத்திரம், அக்னி வெயில் ஆரம்பம். ஆனா ஆல்ரெடி அப்படித்தானே அது பொதுவா உலக அளவுல அக்னி நட்சத்திரம். ஆனா அரசியல்வாதிக்கு ஜூன் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம். யாருக்கெல்லாம் சூடு ஏறப்போகுதோ, யாருக்கெல்லாம் குளிர்ச்சி அடைகிறாங்களோ தெரியாது. பட் எதா இருந்தாலும் அரசியல் ஒரு பெரிய மாறுதல் உண்டு. அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கணிப்புகள் இதையெல்லாம் உடைச்சிடும். எந்த கணிப்புமே செல்லுபடி ஆகுது. மக்கள்னு ஒரு கணிப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க 90 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க, இல்லை 80 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னா சும்மா 8000 பேர்கிட்ட வந்து கணிப்பு கட்டால் சரி வராது. ஸோ அதாவது மாற்றங்கள் என்பது நிச்சயம் உண்டு. ஓகே. அதை தொடர்ந்து வந்து குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்த்தாலும் ஒரு பழமொழி கூட இருக்கு, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ குருவுடைய பார்வை எல்லாருக்குமே கிடைக்கணும்னு தான் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த 3 ராசிகள் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்காம மற்ற ராசியினருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னா குருவை வந்து வழிபாடு பண்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப குரு பயிற்சி அன்னைக்கு எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் குருவை வந்து வழிபாடு பண்ண, இந்த ஒரு கடவுளை வந்து வழிபாடு பண்றது மூலியமா குருவை வந்து நம்மளோட பார்வை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, குரு வந்து 12 ராசிக்காரமே வந்து இந்த குரு பயிற்சிக்கப்போ குரு பகவான் தரிசனம் வந்து ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக ஆலங்குடி குரு பகவானை போய் கும்பிட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் இருந்து அது வியாழக்கிழமையில போய், அதை விட குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டாக அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கின ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, அவரை வழிபட்ட போதும். வியாழக்கிழமையில போய் அவரை வணங்கினாவே குரு வந்து எல்லா நன்மைகளையும் செய்வார். அந்தந்த எல்லா ராசிக்காரங்களும் ராகவேந்திரா வழிபாடு வந்து வியாழக்கிழமை ரொம்ப முக்கியம் குருவுக்கு. ஸோ ராகவேந்திரா ஒரு ஈக்குவல் டு குரு தான். ஆமாம், அவரை வணங்கும் பொழுது நிச்சயமா அவருடைய ஆசீர்வாதத்தால் குரு நம்மளுக்கு நன்மைகள் செய்வார். ஸோ எல்லா 12 ராசிக்காரங்களும் போய் வியாழக்கிழமையில கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணணும்னு தப்பு இல்லையா? எதுக்கோ வேஸ்டா டைம் பண்றோம். கண்டிப்பாக. அதை தொடர்ந்து வந்து இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா நிறைய வந்து திருமணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ குரு பயிற்சி வந்துருச்சு, இதுக்கப்புறம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தங்களுக்கு வந்து பொண்ணு தேடுறதாகட்டும், மாப்பிள்ளை தேடுறதாகட்டும், திருமணத்திற்கு தேதி குறிக்கிறதாகட்டும், இந்த மாதிரியான விசேஷங்களும் வந்து நடைபெறும். ஸோ இந்தந்த ராசியினர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துரும், இல்லை இந்த ராசியினர்களுக்கு திருமணம் இல்லை, திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு வந்து 2ல குரு, தனஸ்தானம், வாக்கு, இந்த மாதிரி 2ல குரு வரும்போது அவங்களுக்கு இந்த திருமண தடையில தான் நீங்கிரும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மகரம், இவங்கெல்லாம் திருமண தடைகள் எல்லாம் நீங்கிரும். ஒரு ரூட்டு பிடிச்சி கொடுத்துருவார். இது இல்லாமல் பிரிந்த கணவன் மனைவி அதெல்லாம் ஒன்று சேர வாய்ப்புகள். அப்புறம் கோர்ட்ல இழுபறியா இருக்கும், டைவர்ஸ் கேஸ், இதுக்கு ஒரு முடிவு. என்னடா இப்படியே இழுத்துட்டு போகுது, அது ப்ளஸ்ஸா மைனஸா நான் சொல்ல விரும்பல. பிரிகிறாங்களோ சேர்றாங்களோ இந்த குரு பயிற்சியில அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். சாதகமான முடிவு, அது ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் மேபி ஆல்மோஸ்ட் சாதகமான முடிவுகள் வரும். ஏதாவது ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வைக்க அது வந்து இருதரப்புக்கும், கணவன் மனைவி இருதரப்புமே ப்ளஸ்ஸா தான் இருக்கும்.
அது மைனஸில் போகாது. பிரிந்தாலும் பொண்ணுக்கு ப்ளஸ் தான், ஆணுக்கு ப்ளஸ் தான், சேர்ந்தா 2 பேருக்குமே ப்ளஸ் தான். அப்படி தான் நடக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து சினிமா துறையிலையும் வந்து நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அரசியலையும் பெரிய மாற்றங்களையும், டெக்னாலஜி ரீதியா ஏதாவது வளர்ச்சிகள் ஏற்படுமா? டெக்னாலஜிங்கிறது வந்து டெக்னாலஜி வளர்ச்சிங்கிறது வந்து மேலும் மேலும் போயிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அதனுடைய அதிமித வளர்ச்சி மைனஸில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம நல்லதுன்னு ஒன்று செய்கிறோம், அதனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மைனஸில் போய் முடியும். அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இப்போ இருக்கிற 24வது வருஷம், இந்த 24வது வருஷம் நம்ம இந்தியா மேப்பில் உலக மேப்புக்கு ஒரு ஜாதகம் உண்டு. அது நான் முதலே சொல்லியிருக்கிறேன். 24 டிசம்பருக்குள்ள பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கடவுள் நம்புறீங்களோ, நீங்கள் எந்த சாமி கும்பிடோ அது கும்பிட்டு போங்க, வேணாம்னு சொல்ல. ஆனால் இயற்கைக்கு மீறின கடவுள் இல்லை. இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றா சேர்ந்து தான் மக்களுக்கு படிப்பினை கொடுக்க போகுது. இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கம் பாருங்கள், துபாயில் தண்ணியே பார்க்காத ஊரில் கண்டினியூவாக மழைங்கிறாங்க. இது அவங்க செயற்கையாக பண்ணதுங்கிறாங்க. சில பேர் இல்லை இயற்கையாக வருதுங்க. அது எப்படி பண்ணாலும் தப்பு தானே, இயற்கையே பண்ணாலும் தப்பு தானே. ஆக வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனுடைய புரட்சி இந்த 24 டிசம்பருக்கும் நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நம்ம வந்து இப்போவே வந்து நேற்று கூட அது பரமத்தீவில் ஏதோ ஊர் 110 டிகிரின்னு போட்டாங்க. 110க்கே இவ்வளோ பயப்படுறோமே, 120 வரைக்கும் போகும். ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே வெயில் காலத்தில் நமக்கு ஒரு கிளைமேட் சேஞ்சாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து போவாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி ஒரு நியூஸ் கேட்டோம், ஊட்டியில் வந்து இது வரைக்கும் இல்லாத அதிகபட்ச வெயில் வந்து பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தரம் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. சயின்டிஸ்ட் தான், அந்த வானிலை அறிவிப்புலேயே சொல்லியிருந்தது வந்து 70-72 வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கிளைமேட் வந்து தான். 70 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்குது மறுபடியும். ஸோ அது வந்து இயற்கை சீற்றம் தான். ஏன்னா ஒரு குளிர் பிரதேசத்துலேயே 4 டிகிரி 5 டிகிரி வெயில் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 30 டிகிரி 39 டிகிரியெல்லாம் போனால், ஸோ வந்து அது ஒரே ரீசன் வந்து இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து நம்ம இயற்கையை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மரங்களை அழிக்கிறது, தேவையில்ல பூமியை தோன்றது, ஸோ இந்த மாதிரி அழிவுகளை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பூமியில். அது ரொம்ப தவறு. இயற்கை இப்போ மரங்கள் வந்து சும்மா சாதாரணமாக சொல்கிறாங்க, மரங்கள் வளர்க்கணும். ஏன்னா மரங்களுடைய தன்மை பொதுவாகவே மரத்துக்கடியில் ராத்திரி தூங்கக்கூடாது. ஏன்? கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது, ஆக்சிஜனை வந்து பகலில் வந்து ஆக்சிஜனை கொடுக்குது, நைட்டில் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த ஆக்சிஜன் எவ்வளோ ரொம்ப மெயின் நம்மளுக்கு மனுஷன். நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக மரம் வளர்க்கணுமா வேணாமா? கண்டிப்பாக. ஸோ அந்த ஈர்ப்புத்தன்மை, அந்த நீர் ஈர்ப்புத்தன்மைகளில் வானத்தில் இருக்கிற அந்த ஈர்ப்புத்தன்மை வாங்குற பக்குவம் வந்து மரங்களுக்கு உண்டு. வேர்கள் மூலியமாகவும் வெளியே கொண்டு வரும், உள்வாங்கியும் நிலத்துக்களையும் கொண்டு போகும். ஸோ இது வந்து பெரியது. கடவுள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதுக்கு தான் படைச்சிருக்காரு. புரியல? ஒரு சின்ன எறும்புக்கு என்ன வேணுங்கிறது கடவுள் தான் கொடுத்துருக்காரு. அந்த எறும்பு அழிக்கிறதுக்கு இன்னொன்று, அதை அழிக்கிறதுக்கு இன்னொன்று, அப்படியே பெருசு போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஒன்றை நம்பி தான் இன்னொன்று. ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கை வழிபாடுங்கிறது வந்து நிச்சயமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். சும்மா காலையிலேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது பெருசு இல்லை, இந்த சூரியன் என்ன பண்ணுறன்னு இப்போ தெரியுதில்ல எல்லாருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஒரு பயமுறுத்துற மாதிரி சொன்னால் தான் பயப்படுறீங்க, இல்லைன்னா பயப்பட மாட்டீங்களா? இப்படி காலை தூக்கிட்டுல போயிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து என்னென்னா இது ஒரு அச்சுறுத்தல். இப்படி பண்ணும்பொழுதுதான் நீங்க இதுக்குண்டான ரெமெடி வந்து மனிதன் அந்த 6 அறிவோட யோசிப்போம். இந்த ஒரு வருஷத்துல அவர் முக்கியமா இந்த ஒரு விஷயம் நமக்காக கொடுத்துட்டு போவாரு, இந்த வருஷம் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இது குரு பயிற்சி வந்து பெருசு, அது அரசியல் மாற்றம் என்பது ஒரு நன்மைக்கு தான், அது ஒரு நன்மை தான். அதே மாதிரி கலைத்துறைக்கு ஒரு பெரிய நன்மை. அதே மாதிரி இந்த மருத்துவத்துறை அதனுடைய வளர்ச்சி அதிரிபுதிரியாக இருக்கும். இந்த ஆண்டு வந்து மருத்துவத்துறையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் நம்ம இரும்பு சம்மந்தப்பட்டது இந்த தொழிலெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் முதலே சொல்லிட்டேன், எல்லா ராசிகளுக்கும் குரு பகவான்
இப்போ ஒரு ராசிக்கு 5% கொடுக்குறாங்க, இன்னொரு ராசிக்கு 10%, 15, ஆமா அது அப் டு 100 வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா. ஆனால் வந்து குருவா வந்து யாருக்கும் மைனஸ் பண்ண மாட்டார், ம் அது நிச்சயம். அதனால் வந்து நீங்கள் பொதுவாக வியாழக்கிழமையில் ராகவேந்திர சுவாமி வழிபடுறதும் குரு பகவானை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு நேர்காணலுக்காக மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.